நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யும் மிக சிறிய விஷயங்கள் நாம் வாழும் சமூகத்தையும் நாட்டையும் எப்படி பிரதிபலிக்கின்றன என்பதை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இது. சிங்கப்பூரில் வசித்து வரும் கிருத்திகா ஜெயின் என்ற இந்திய பெண் சமீபத்தில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த ஒரு குட்டி வீடியோ இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை தொட்டு பெரிய விவாதங்களையே கிளப்பியுள்ளது. அன்று இரவு 1 மணி இருக்கும். சிங்கப்பூரின் ஒரு முக்கிய சாலை முற்றிலும் நிசப்தமாக காணப்பட்டது. பகல் நேரத்தில் பரபரப்பாக இயங்கும் அந்த சாலையில் ஒரு வண்டியோ காரோ ஏன் ஒரு நபர் கூட கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இல்லை. அந்த சாலையின் பாதசாரிகள் கடக்கும் இடத்தில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தார். சாலை முற்றிலும் காலியாகத்தான் இருந்தது. அவர் நினைத்திருந்தால் ஒரே ஓட்டமாக சாலையை கடந்திருக்கலாம். அவரை தடுக்க அங்கு காவலர்களோ அல்லது கண்காணிக்க வேறு நபர்களோ யாரும் இல்லை. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. பாதசாரிகளுக்கான சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்ததால் அது பச்சை நிறமாக மாறும் வரை அந்த நள்ளிரவிலும் அமைதியாக காத்து கொண்டிருந்தார். சிக்னல் பச்சை நிறமாக மாறிய பிறகுதான் அவர் நிதானமாக சாலையை கடந்தார். தனது வீட்டின் ஜன்னல் வழியே தற்செயலாக இதை பார்த்த கிருத்திகா அந்த நள்ளிரவிலும் அந்த நபர் காட்டிய ஒழுக்கத்தை கண்டு வியந்து போய் அதை தனது மொபைலில் வீடியோவாக பதிவு செய்தார். இது வெறும் பழக்கமா, கடுமையான ஒழுக்கமா, அல்லது அந்த மக்களின் மனநிலையே இப்படித்தானா என்று எனக்கு தெரியவில்லை. இது பார்ப்பதற்கு மிக சிறிய விஷயமாக தோன்றலாம், ஆனால் இது அந்த நாட்டை பற்றிய பல பெரிய விஷயங்களை பேசுகிறது என்று கிருத்திகா தனது பதிவில் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ள நிலையில் இணையவாசிகள் அந்த பாதசாரியின் பொறுப்பை பாராட்டி தள்ளினர். இதுதான் ஒழுக்கத்தின் உச்சக்கட்டம் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.